உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரளத்தின் இடுக்கி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதில் சிக்கி ஒரு பெண் உயிரிழந்தார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலாஜி. என்ன நடந்தது முழு விவரங்கள்? ஆஷினி, கேரளா மாநிலம் முழுவதும் பார்த்தோன்னா கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களிலும் நிலச்சரிவு, நீர்நிலையின் நீர்மட்டம் உயர்ந்து வீடுகளுக்குள் நீர் புகுந்து போன்ற பல்வேறு பிரச்சனைகளை கேரள மக்கள் சந்திச்சுட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் தான் இன்று அதிகாலை கேரளா மாநிலம் தொடுபுழா அருகே உள்ள அடூர் மலை என்ற பகுதி இருக்கு. இது ஒரு மலைப்பகுதி. இந்த மலையில இன்று அதிகாலை ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவின் காரணமாக மலை உச்சியிலிருந்து மண் அனைத்துமே அழித்து வரப்பட்ட நிலையில மலை அடிவாரத்தில் சுமதி என்பவரின் வீடு இருக்கு. அந்த வீடு முழுவதுமே அழித்து வரப்பட்ட மண் வீடு முழுவதுமே நிரப்பியது. இதன் காரணமாக அந்த வீட்டில் 3 பேர் மாட்டிக்கொண்ட நிலையில தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்று அந்த வீட்டில் இருந்தவர்களை மீட்க முயன்ற போது 2 உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில சுமதி என்ற பெண் பரிதாபமாக உயிரிழந்தாரு. இதே போல பார்த்தோம்னா கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள முனிலா என்ற பகுதியில ராஜேஷ் என்பவரின் வீடு நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டது. அங்கு இருந்தவர்களை சிறு காயங்களுடன் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்டு விட்டுருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா இந்த மழை காரணமாக 8 மாவட்டங்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. கோட்டயம், இடுக்கி, பத்தனந்திட்டா, வயநாடு, மலப்புரம், ஆலப்புழா, கோழிக்கோடு, பாலக்காடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. தாழ்வான இடங்களில் மழைநீர் அதிகமாக சேகரித்து தொடர்ந்து வருவதால் அந்த பகுதி மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. மாநிலம் முழுவதும் தற்போது உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டு அனைத்து துறையினர் மீட்பு பணியில மேற்கொண்டு வராங்க. ஆஷ்னி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.